என் அன்பு குழந்தையே, நான் என்னுடைய செல்ல பிள்ளைக்காக ஒரு நல்ல செய்தியை சொல்லவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். கேட்பாயா மகளே? உன்னுடைய மன சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்கும் பொன்னான நாள் இது. இனி நீ இன்பங்களை சுகமாக சுமக்கப் போகின்றாய். ஆம் தங்கமே, இதுவரையிலும் உன்னுடைய மனதை பாடாய்படுத்திக் கொண்டிருந்த, மனதை அழுத்திக் கொண்டிருந்த சுமைகள் எல்லாம் சற்று இலகுவாகும் நாள் இது. அலை கழிக்கப்பட்ட உன்னுடைய மனம் இன்று முதல் சற்று அமைதியாக போகின்றது. நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் என்னை கலங்கடித்து விட்டது. உன்னுடைய சுமையை இறக்கிவிடு மகளே. உன்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா கதவுகளும் அடைபட்டு கொண்டிருப்பதால் தானே அழுது கொண்டிருக்கின்றாய். ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகின்றது. அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவறு விட்டு விடாதே. இந்த மனித வாழ்வில் என்றும் நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில் தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். சர்வ நிச்சயமாக பக்கங்கள் மாறும், திசைகள் மாறும், உனக்கான காலம் வரும். சரி, இதனால் வரையில் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமா அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய்? இன்பத்தையும் அனுபவித்திருக்கின்றாய் அல்லவா? அவ்வாறான இன்பமான நேரங்களில் எதற்காக அப்பா எனக்கு இத்தனை சந்தோஷம், எதற்காக நான் இத்தனை இன்பமாக இருக்க வேண்டும் என்று யாரேனும் கேள்வி கேட்டிருக்கிறார்களா? இல்லைதானே? துன்பம் வரும்போது எதற்காக இத்தனை துன்பம், எதற்காக இத்தனை சோதனை, எப்பொழுது இது முடிவரும் என்று கேட்கின்றாய். உன்னுடைய இன்பமான நாட்கள் ஒரு கணத்தில் துன்பமாக மாறியதை போன்றே இப்போது நடக்கும் இந்த துன்பமான நாட்களும் ஒரே கணத்தில் இன்பமாக மாறும். 2 நாட்களும் ஒரே கால அளவில் தான் இருக்கின்றது. ஆனால் இன்பமான நாட்களை நீ சுகமாக கடந்ததால் தான் அதன் நீளம் உனக்கு தெரியவில்லை. இப்போது இந்த துன்பமான நாட்களை கடக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ கடந்தாலும் கடக்காவிட்டாலும் நாட்கள் தானாக கடந்து போய் கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கான இன்பமான பக்கம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கான எல்லாவற்றையும் நான் சேமித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நானாக தரும் வரையில் சற்று பொறுமையாக இருந்தாக வேண்டும். உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே. வர தாமதமாகும் விஷயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காதே. பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் நான் அறிந்திருக்கின்றேன். தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடம் தருவேன். அந்த சமயத்தில் உன்னுடைய மனச்சுமைகள் எல்லாம் இறங்கி உன்னுடைய மனம் இலகுவாகும். நான் உனக்காக தரப்போகும் இன்பங்களை நீ சுகமாக சுமக்கும் காலம் கூடிய விரைவில் வரும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய கவலைகள் எல்லாம் வேண்டாம் கண்மணி. என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு. இந்த பெருமாளே பொறுப்பு. என் மீது உன்னுடைய பாரங்களை சுமத்திவிட்டு உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அமைதி கொள் மகனே. என்னுடைய பேரொருள் எப்போதும் உன்னுள் நிறைந்திருக்கும். என்னுடைய அருளால் துன்பங்கள் எல்லாம் விலகி இன்பங்கள் நிறைந்த நாட்களாகவும் உன்னுடைய எதிர்காலம் அமையும். இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் நல்லது நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு இருப்பது மட்டுமே. நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். கூடிய விரைவில் இன்பங்களை சுமந்து கொண்டு என்னை பார்க்க நீ வருவாய். நானும் உனக்காக காத்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு மகனே. உனக்கான நல்லவையெல்லாம் விரைவில் நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை நோக்கி வரும் என்னுடைய ஆசீர்வாதங்களை ஏற்க தயாராக இரு. எக்காரணம் கொண்டும் நிராகரித்து சென்று விடாதே. இறுதி வரை கேட்டு நிறைவாக என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள். இன்று நீ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய எண்ண ஓட்டம் என்பது என்னிடம் வந்து சேர்ந்த பிறகுதான் உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் தன்னம்பிக்கையோடு தான் இருக்கின்றாய். ஆனால் சில சமயங்களில்
ஏன் உன் மனதில் குதர்க்கமான சிந்தனைகள் தோன்றுகின்றது? நீயே உன்னை கேட்டுக் கொள்கின்றாய். நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவள் இல்லையே, பிறகு ஏன் என் மனம் இவ்வாறு யோசிக்கின்றது என்று நினைத்துக் கொள்கிறாய்? நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வரவேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாய். உன்னையும் மீறி உன்னுடைய மனம் சில சமயங்களில் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகின்றது. மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி கழண்டு விழுந்தால் தறிகட்டு ஓடுவதைப் போலவே உன்னுடைய மனதிலும் உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்கள் சில சமயங்களில் இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய எண்ணம் எனும் அச்சாணியை நீ கட்டுப்படுத்திக் கொள். ஒன்றை புரிந்து கொள், தண்ணீரில் கூட நாம் நீந்தி விடலாம். ஆனால் காட்டாற்று வெள்ளத்தில் நம்மால் நீந்த முடியாது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்மை அது அடித்துச் சென்றுவிடும். உன்னுடைய எண்ணங்களை நீயே கட்டுப்படுத்திக் கொள். போதிருக்கும் சூழ்நிலையில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றுவது சகஜம்தான். அதில் உன் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நேர்மறையான எண்ணங்களை மேலோங்கச் செய்வது உன்னுடைய பொறுப்பு. எப்பொழுதும் இந்த ஏழ்மலையானை உன் மனதில் நிறுத்திக்கொள். குழப்பமான சந்தர்ப்பங்களில் உன்னுடைய மனதை நான் அமைதியாக்குவேன். பாரம் என்று நீ நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை அவ்வப்போது நான் நினைவூட்டிக் கொண்டே உன்னுடன் இருப்பேன். உன்னுடைய கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் உன்னுடைய உயிரில் பாதி நான் தான் செல்லமே. உன் ஆழ் மனதில் இருந்து கொண்டு உனக்கு நான் அனைத்தையும் உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். நீ அதை உணர்ந்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் செயல்படுத்துவேன். ஒன்றை நீ அடைய வேண்டும் என்றால் அதற்கான தகுதியை உன்னுள் வரவழைத்து அதை செயல்படுத்தி உன்னால் அதை பெற முடியும் என்பதைப் போல மாற்றுவேன். ஆனால் இவை அனைத்தும் உனக்கு அறியா வண்ணமாகவே நடந்து கொண்டிருக்கும் போது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் உனக்கு தெளிவாக புரியும் தருவாயில், நான் செய்த காரியங்கள் அனைத்தும் நீ அறியும் தருவாயில் உன் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நீ அறிவாய். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் அற்புதங்களை நீ அறிவாய். கூடிய விரைவில் உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நிகழும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த நன்னாளில் உனக்கு ஒரு வாக்கு தரவே நான் வந்துள்ளேன். இன்றே இதை கேட்டுவிடு. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நீ நீண்ட காலம் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். இதோ என் கரங்களை பற்றிக்கொள் மகளே. இதன் பிறகு நீ உனக்கு நடக்கப் போகும் அதிசயத்தில் நீ என்னை காண்பாய். அதிவிரைவில் உன்னுடைய வாசலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி